நீலகிரியில் உள்ள பசுந்தேயிலை விவசாயிகளுக்கு 8,53,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி செய்ய உத்தரவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பசுந்தேயிலை விவசாயிகள் சார்பில் தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை மற்றும் சுற்றுலா ஆகிய இரு தொழில் மாவட்டத்தின் பொருளாதார முதுகெலும்பாக திகழ்கிறது. இந்நிலையில் ஒன்றிய அரசு பசுந்தேயிலைக்கு விலை நிர்ணயம் செய்யப்படாத நிலையில் 1 கிலோ பசுந்தேயிலை 14 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை காலநிலைக்கேற்ப நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் அங்கத்தினர்களாக உள்ள 14,870 சிறு குறு பசுந்தேயிலை விவசாயிகளுக்கு 8,53,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 2 ரூபாய் மானியம் வழங்க உத்தரவிட்டார். அந்த அறிவிப்புக்கு நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகள் சார்பில் முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு கொறடா நன்றி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் சேர்ந்த கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை உறுப்பினர்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு நேற்று தினம் கிட்டத்தட்ட 16,870 விவசாயிகளுக்கு 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 8,53 கோடி ரூபாய் கொடுத்து 2 ரூபாய் மானியம் கொடுப்பதற்காக அதை அறிவித்துள்ளார்கள். அதற்கும் முதலமைச்சருக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நீலகிரியில் உள்ள பசுந்தேயிலை விவசாயிகளுக்கு 8,53,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி செய்ய உத்தரவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பசுந்தேயிலை விவசாயிகள் சார்பில் தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை மற்றும் சுற்றுலா ஆகிய இரு தொழில் மாவட்டத்தின் பொருளாதார முதுகெலும்பாக திகழ்கிறது. இந்நிலையில் ஒன்றிய அரசு பசுந்தேயிலைக்கு விலை நிர்ணயம் செய்யப்படாத நிலையில் 1 கிலோ பசுந்தேயிலை 14 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை காலநிலைக்கேற்ப நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் அங்கத்தினர்களாக உள்ள 14,870 சிறு குறு பசுந்தேயிலை விவசாயிகளுக்கு 8,53,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 2 ரூபாய் மானியம் வழங்க உத்தரவிட்டார். அந்த அறிவிப்புக்கு நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகள் சார்பில் முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு கொறடா நன்றி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் சேர்ந்த கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை உறுப்பினர்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு நேற்று தினம் கிட்டத்தட்ட 16,870 விவசாயிகளுக்கு 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 8,53 கோடி ரூபாய் கொடுத்து 2 ரூபாய் மானியம் கொடுப்பதற்காக அதை அறிவித்துள்ளார்கள். அதற்கும் முதலமைச்சருக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.